ஹாய் இந்த செக்ஷன்ல குரூப்பிங் நோட்ஸ் அண்ட் பீமிங் குவேவர்ஸ் டாபிக் பற்றி படிப்போம். ஸோ ஆக்சுவலாக குவேவர் தான் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி வரைஞ்சிட்டு அண்ட் தென் இங்கே ஒரு ஃபிளாக் இருக்கும். ஒரு குவேவர் பக்கத்தில் இன்னொரு குவேவர், அதாவது இதே மாதிரி இன்னொன்று எழுதுனா நம்ம நோட்ஸ் எப்படி எழுதணும்னா இந்த ஒரு மாதிரி க்ராச்செட்டு இங்கே ஒரு பீம் அண்ட் தென் இந்த மாதிரி எழுதணும். ஸோ இது பேர் தான் பீமிங் குவேவர்ஸ். ஸோ இதுக்கு ஒரு ஆஃப் கவுண்டர், இதுக்கு ஒரு ஆஃப் கவுண்டர். ஸோ டோட்டலாக 1 கவுண்டர். ஓகேவா? ஸோ இதுதான் பீமிங் குவேவர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப்பிங் நோட்ஸ்ன்ற டாபிக் இருக்கு. குரூப்பிங் நோட்ஸ் என்னன்னா நமக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு. 4 டைம் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா? ஸோ 4 டைம் சிக்னேச்சர்ல 1 2 3 4 இப்படிதான் போகும். இங்க என்னன்னா 2 and 3க்கு நடுவில் ஒரு ஹிடன் பார் லைன் இருக்கும் 4 டைம் சிக்னேச்சர் பொறுத்தவரை. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இதுதான் பீமிங் குவேவர்ஸ். ஸோ 4 குவேவர் இருக்கு, 4 குவேவரையும் பீம் பண்ணி எழுதிக்கிறாங்க. இங்க பாருங்க 1 2 3 4 இதுவும் குவேவர் தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சேர்த்து எழுதி இருக்கலாம். ஏன் எழுதலைன்னா 4 டைம் சிக்னேச்சர் பொறுத்தவரை இங்க ஹிடன் பார் லைன் இருக்கு. ஸோ அவங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறாங்க. ஸோ இங்க பாருங்க, இது ஆஃப் கவுண்ட், இது ஆஃப் கவுண்டர். ஸோ 1 கவுண்டர், 2 கவுண்டர் அண்ட் தென் 3 4. ஓகே, ஸோ இதுதான் குரூப்பிங் நோட்ல இருக்கிற முக்கியமான ரூல். என்னன்னா 4 டைம் சிக்னேச்சர்ல 2 and 3. ஸோ இங்க வந்து ஹிடன் பார் லைன் இருக்கும். ஸோ ஸ்பிளிட் பண்ணி தான் எழுதணும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ 4 டைம் சிக்னேச்சர் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு க்ராச்செட் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் 4th கவுண்ட் ஒரு க்ராச்செட் இருக்கு. இந்த மாதிரி அப்ப 2 and 3 நடுவில் ரெஸ்ட் தான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ரெஸ்ட் இருக்கிற இடத்துல 2 கவுண்ட் ரெஸ்ட் யூஸ் பண்ண கூடாது. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்னா 2 க்ராச்செட் ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு ரூல். ஓகேவா? இது வந்து குரூப்பிங் ரெஸ்ட்ல படிப்பீங்க. ஸோ 4 பொறுத்தவரை 2 and 3 நடுவில் ஹிடன் பார் லைன் இருக்கும். ஸோ அங்க 2 and 3 நடுவில் வர நோட்ஸ் வந்து ஜாயின் பண்ண கூடாது. அதே மாதிரி 2 குவேவர் பக்கத்துல இருந்தா 2 and 3 தவிர்த்து, ஓகேவா? 2 and 3னா அந்த கவுண்ட். ஸோ அதை தவிர்த்து இந்த மாதிரி 2 குவேவர் பக்கத்துல இருந்தா நம்ம பீம் குவேவர்ஸ் வரையணும். ஓகேவா? ஸோ இதுதான் குரூப்பிங் நோட்ஸ் அண்ட் பீமிங் குவேவர்ஸ். இப்போ உங்க கொஸ்டினை பாருங்க. Fill the correct boxes with the correctly beamed quavers to complete the bars. எக்ஸாம்பிள் அவங்க 3 4 கொடுத்துக்கிறாங்க, ஒரு க்ராச்செட் அவங்க கொடுத்துக்கிறாங்க, பேலன்ஸுக்கு வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸுக்கு எவ்வளோ கவுண்ட் தேவை? இங்கே 1 கவுண்ட் இருக்கு. அப்போ பேலன்ஸ் வந்து 2 கவுண்ட் தேவை இல்லையா? அப்போ 2 கவுண்ட்னா எத்தனை குவேவர்ஸ்? 4 குவேவர்ஸ் வந்து வரையணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 குவேவர்ஸ் வரையணும். ஸோ இந்த மாதிரி அந்த எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் fill the கரெக்ட்லி குரூப் இருக்கா. ஸோ அந்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸும் அதேதான், ஆனால் குரூப்பிங்கும் கரெக்டாக இருக்கணும். தேர்டு fill the correct boxes with correctly beamed quavers to complete the bus. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 4. ஸோ 3 4 டைம் சிக்னேச்சர்ல 6 குவேவர் பக்கத்துல இருந்தா, ஸோ இந்த மாதிரி 6 குவேவர் பக்கத்துல இருந்தா இந்த மாதிரியே எழுதலாம். இல்லைன்னா 6க்குமே சேர்த்தா போல பீம்டு குவேவர். ஸோ இது வந்து பெஸ்ட். ஸோ 6 குவேவருக்கும் பீம்டு வரைகிறது இன்னும் பெட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் வரையலாம். ஸோ இதுதான் அந்த டாபிக்ஸ், பீமிங் குவேவர்ஸ், குரூப்பிங் நோட்ஸ் அண்ட் பீமிங் குவேவர்ஸ். ஓகே, தேங்க்யூ.